நடங்க நடங்க நடங்க. இந்த புல்லுல நடக்கல, அப்படியே பஞ்சில் நடக்கிற மாதிரி இருக்கு. உருளைக்கிழங்கு குச்சி செம்மயா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. யாமே ஊத்தானே உருளைக்கிழங்கு கல்லுப்பு நல்லா வந்துருச்சு தாத்தா. என்னங்க தண்ணி நினச்சி நினச்சி கட்டோம்னா நல்லா சரசரன்னு வரும். தாத்தா தான் எல்லாத்தையும் உரிச்சிட்டாரு. அவருக்கு கையோட எட்டல பாருங்க. அவனுக்கு இருந்தது பூரா காலி தெரியல என்னன்னு. போ அப்படிங்கிறவனே அவங்க எழுதி போட்டுருவாங்களா? கொட்டாய போடுவேன் கொட்டாய போடுவேன் கொட்டாய போட்டேன் ஞாபகம் இருக்கா? முடிஞ்சு அவ்வளோதான். இங்கே குத்துங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கு தான் Yeah. போட் பிரச்சனை இல்லை. முத்தா அவரை வச்சு பேர் வாங்கிக்க. வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு பேச நல்லா துருவன வெண்ணெய் சோள மாவை ரொம்ப பொண்ணு ஓடிடுச்சியா. இது நைஸாக இவ்வளோ இல்லை போட்டது. அரிசி மாவு வறுத்து அரைச்ச மிளகாய் பொடி முணுக்கின மிளகுத்தூள் அப்படி சேர்த்துட்டேனே. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுது உப்பு கொடுத்தாச்சு. வெண்ணெயில் உப்பு இருக்கு, இனி உப்பு தேவையில்லை.
நல்லா பேசுங்க. சேர்த்து அப்படியே ஒட்டிருந்தேன். இல்லையா? இப்ப எப்படி இருக்கு? அப்படி தூக்குறான். தூக்க முடியாது. தூக்க முடியாது. அவ்வளோலாம் தூக்க முடியாதுப்பா. மண்ணை உருட்டி விளையாடுற நம்மளுக்கு இது உருட்டுறதுக்கு பெரிய பிரமாதமா? என்ன ஆயினாரு? டைம் இல்லை, அதுக்கு வந்து வேலையை பார்க்க மாட்டேங்கிறே. வேலை கேமரா உடஞ்சிருச்சுன்னா திட்டக்கூடாது. ஏய் ஹலோ, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். எண்ணெய் செடிக்கெல்லாம் பயப்படப்படாது. ஒரு உருண்டை மட்டும் ஒன்று மேலே ஒன்றா போட்டிங்க. சமைச்சிலா அழகா ஒட்டி இருக்கடா. எப்படி மாசா? இதில் இந்த சீஸ் போட்டிருக்கோம்ல, அதனால லேசாக உப்பு கைக்கிற மாதிரியும் லேசாக புளிப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கவுமே உருளைக்கிழங்கு வேற லெவல், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர், நீங்கள் அருமையாக வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.